அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. இன்றைய காணொலியில என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, காவல்துறையிடமிருந்து வீடியோ பதிவுகளை நம்மளால் வாங்க முடியுமா? வாங்குவதற்கு என்ன செய்யணும்? இப்போ ஒரு உதாரணமாக, ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துல நம்ம இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு இடத்துல இருப்பதாக சொல்லி ஒரு பொய் வழக்கு பதிவு செய்யப்படுது. அப்ப நம்ம இங்க இருந்ததுக்கான வீடியோ பதிவு இருக்கு. இதை நேரடியாக நம்ம போய் கேட்டோம்னா தரமாட்டாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, காவல்துறையில காவல் நிலையத்திற்குள் சித்திரவதைகள் ஏற்படும். இதை நிரூபிப்பதற்கு நமக்கு அந்த வீடியோ பதிவுகள் தேவைப்படும். அதை நம்ம மனு செஞ்சு கேட்டோம்னா தரமாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு கொலை நடந்திருக்கும். அந்த கொலை எப்படி நடந்திருக்கு என்பதை அந்த சம்பந்தப்பட்ட நபர்கள் அந்த நபர்கள் விக்டிம் கேட்கும் போது அந்த காவல்துறை தராது. ஆனா அவங்க கைப்பற்றி வச்சிருப்பாங்க. இதை நம்ம ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி, இல்ல இதுல என்ன நடந்திருக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னு கேட்கும் போது தர மாட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை தகவல் அறிவு உரிமை சட்டத்துல கேட்டாலும் காவல்துறை தருவதில்லை. காரணம் என்னன்னா, காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய விசாரணையில் இருக்கு. இது சம்பந்தமாக ஆதாரங்களை வேற யாருக்கும் கொடுக்கும் பட்சத்தில் மற்றவர்களுக்கு பாதகமாகவோ சாதகமாகவோ அது நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அதனால நாங்க தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க எப்பயும் போல ஒரு கட்டுக்கதையை கட்டும் காவல்துறை. அது எல்லாரும் எல்லா நல்ல காவல்துறை தான். நிறைய நபர்கள் துரிதமாக செயல்படுறீங்க. நிறைய நபர்கள் உரிய காலத்தில் புகார் மனு மீது விசாரிக்கீங்க, முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யறீங்க, சார்ஜ் ஷீட் போடுறீங்க. அதாவது சரியாக செயல்படாத ஒரு காவலர்களைத்தான் நம்ம சொல்றோம். எல்லாத்துக்குமே நம்ம பொத்தாம் பொதுவா குற்றம் சாட்டிட முடியாதுல. பல காவலர்கள் திறமையாக செயல்படுங்க, நேர்மையாகவும் இருக்கிறீங்க. அவங்களுக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. சரி, இப்படி ஒருத்தர் இந்த ஒரு சூழ்நிலையில இந்த காவல்துறையிட்ட இருக்கக்கூடிய வீடியோ பதிவை வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தங்கலட்சுமி அப்படிங்கிறவங்க ஒரு சென்னை உயர்நீதிமன்றத்துல வழக்கு தொடுக்கிறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னுடைய கணவர் ஒரு இடத்துல இறந்துட்டாரு, அதுக்கான வீடியோ பதிவை நான் பார்வையிடணும், அவருடைய மரணத்தில் எனக்கு சந்தேகம் இருக்கு, அவர் எப்படி இறந்தாருன்னு நாங்க தெரிஞ்சுக்கிறணும், இல்ல அதுல என்ன நடந்திருக்கு என்பதை நாங்க முழுமையாக அறிய விரும்புறோம், அந்த ஐயப்பாடு இருக்கு, அந்த வீடியோ பதிவை எங்களுக்கு கொடுங்க, அந்த குறிப்பிட்ட காலத்தில் இருக்கக்கூடிய வீடியோ பதிவை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி இந்த தாம்பரம் போலீஸ் ஆஃப் இன்ஸ்பெக்டருக்கு அவங்க ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை எப்பயும் போல விசாரிக்கல. காரணம் என்னன்னா, எதுக்கு மனுவெல்லாம் விசாரிச்சுக்கிட்டு, எவ்வளவுதான் சுற்றறிக்கைகள் எவ்வளவுதான் நீதிமன்ற தீர்ப்புகள் வந்தாலும் ஒரு சில காவல் நிலையங்கள் ஒரு சில காவலர்கள் இந்த மெத்தன போக்குல தான் செயல்படுறாங்க. இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா லலிதா குமாரி வர்சஸ் உத்தரப்பிரதேச வழக்குல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய புகார் மனுவை 7 தினங்களுக்குள் நீங்க விசாரிக்கணும். விசாரிக்க தவறும் பட்சத்தில் அதை எஸ்பிக்கு நீங்க மேல்முறையீடாக போகலாம் அப்படின்னு சொல்லி உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதலே சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அதை விசாரிக்காதனால அந்த தங்கலட்சுமி அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. யாரெல்லாம் அதை ரெஸ்பாண்டா சேர்த்திருக்காங்க அப்படின்னா, இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுடைய ஹோம் செக்ரட்டரியை அவங்க ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டா சேர்த்திருக்காங்க. இரண்டாவதாக பாத்தீங்கன்னா, அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சவுத் ஜோன் சென்னை, சென்னையில இருக்கக்கூடிய சவுத் ஜோன்ல இருக்கக்கூடிய அடிஷனல் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சேர்த்திருக்காங்க. மூன்றாவதாக அவங்க யாரை போட்டிருக்காங்க, சென்னை கமிஷனரை மூன்றாவதாக சேர்த்திருக்காங்க. நான்காவதாக த இன்ஸ்பெக்டர் ஆஃப் தி போலீஸ் தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன் இவங்களை சேர்த்திருக்காங்க. சேர்த்த இந்த வழக்கை நம்மளுடைய பி வேல்முருகன் ஜஸ்டிஸ் பி வேல்முருகன் அவர்கள் 4/6/2025 அன்று விசாரணை செஞ்சு ஒரு தீர்ப்பு வழங்கி இருக்கிறாங்க. கட்டாயமாக அந்த வீடியோ புட்டேஜ நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி. இது என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்ப்போம். மனுதாரர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய கணவர் இறந்துட்டாரு, மரணத்துல எங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, எங்களுக்கு ஐயப்பாடு இருக்கு, என்ன நடந்திருக்கு நாங்க தெரிஞ்சுக்கிற விரும்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 25/2/2025 இருந்து 28/2/2025 வரைக்கும் பதிவு செய்யப்பட்ட வீடியோ பதிவை எங்களுக்கு தாங்க, நகலாக கொடுங்க, அதை ஒரு சீடியை போட்டு எங்களுக்கு கொடுங்க, அதுக்கான பணத்தை கூட நாங்க செலுத்த தயாரா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுக்குறாங்க. என்னைக்கு அப்படின்னா 8/4/2025 அன்று தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மனு கொடுக்குறாங்க. அந்த மனுவை அந்த தாம்பரம் போலீஸ் ஸ்டேஷன் அவர்கள் விசாரணை செஞ்சிருக்கணும். ஒண்ணு விசாரணை செஞ்சு, ஏமா இந்த வீடியோ புட்டேஜ் இருந்தாங்க, உங்க கணவர் மரணத்துல சந்தேகம் இருந்தா நீங்க பாத்துக்கோங்க, பார்த்துட்டு என்ன பண்ணுவோம் பண்ணுங்க, நாங்களும் இந்த முழுமையாக ஆய்வு செஞ்சுட்டோம், எங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன் பண்றதுக்கு இந்த வீடியோ பதிவு தேவை, உங்களுக்கு ஒரு காப்பி நாங்க கொடுக்கறோம்னு சொல்லி கொடுத்திருந்தீங்கன்னா உண்மையிலேயே அது வரவேற்கத்தக்கது, நேர்மையானது. அதுல எங்கேயுமே எந்த தவறு நடக்கலன்னு சொல்லி நம்ம அதை வரவேற்கலாம். பொதுமக்களுக்காக முன்னாடி காவல்துறையே கொடுத்துருச்சு, ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம பாராட்டக்கூடிய ஒரு விஷயம். ஆனா அந்த காவல்துறை அந்த 8/4/2025 கொடுக்கப்பட்ட அந்த மனு மீது எந்த ஒரு விசாரணையும் செய்யாதனால அந்த தங்கலட்சுமி அவர்கள் என்ன பண்றாங்க, சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு தொடுக்கிறாங்க. இது சம்பந்தமா அவங்களுடைய அட்வொகேட்டும் இந்த அரசு தரப்பு வழக்கறிஞரும் அவங்கவுங்க ஆர்குமெண்ட் வைக்கிறாங்க. வச்சு முடிச்ச உடனே அதை என்ன சொல்றாரு, அந்த நீதியரசர் பி வேல்முருகன் அவர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அவங்களுடைய கேட்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு, இந்திய அரசியலமைப்பு சாசனத்தின்படி அவங்க உரிமையை கேட்கிறாங்க,
இதை கொடுப்பதில் உங்களுக்கு என்ன ஐயப்பாடு இருக்கு? உங்களுக்கு என்ன ஒரு பெரிய கஷ்டம் இருக்கு? நீங்க கொடுக்க வேண்டியதானே அந்த சிசிடிவி புட்டேஜ. அவங்க தான் பார்க்கணும்னு சொல்றாங்க. என்னுடைய கணவர் மரணத்தில் சந்தேகம் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த சந்தேகத்தை நான் தீர்த்துக்கிறணும். அது என்ன நடந்திருக்கு நான் அறிய விரும்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க விருப்பப்படுறாங்கல்ல. ஒண்ணு இது சம்பந்தமாக நீங்க ஏதாவது ஒரு அறிக்கை அவங்களுக்கு கொடுத்திருக்கணும். ஒரு அறிக்கையுமே கொடுக்காம இந்த மனுவை நீங்க அப்படியே கிடப்புல போட்டிருக்கீங்க. இது மிகப்பெரிய ஒரு மனித உரிமை மீறிய செயல். இது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவுக்கு எதிரான செயல் அப்படின்னு சொல்லி அவர் அவருடைய தீர்ப்புல என்ன சொல்றாரு அப்படின்னா, வழக்கின் உண்மைத்தன்மை மற்றும் சூழ்நிலைகளை நாம் கருத்தில் கொண்டு, வழக்குல ஏதோ உண்மைத்தன்மை இருக்கு, அவங்க அதனாலதான் அந்த வீடியோ புட்டேஜை கேட்கிறாங்க, அதனாலதான் இந்த வழக்கே வந்திருக்கிறாங்க, அதனால அதுல உண்மைத்தன்மை மற்றும் சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்களை நம்ம பார்க்கும்போது கட்டாயமாக அவங்களுக்கு வீடியோ புட்டேஜ கொடுத்துதான் ஆகணும். ஆகையால் இந்த தாம்பரம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்ககிட்ட இருக்கக்கூடிய வீடியோ புட்டேஜ அவங்க கேட்ட அந்த 25/2/2025 இருந்து 28/2/2025க்கான 3 தினங்களுக்கான வீடியோ பதிவுகளை கட்டாயமாக நீங்க அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிறந்த ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு. இனிமேல் காவல்துறையில நிறைய நபர் சொல்றாங்க, சார் நாங்க காவல்துறை சித்திரவதைக்கு உட்பட்டோம், காவல்துறையில எங்களை இப்படி தரக்குறைவாக பேசுறாங்க, இந்த மாதிரிலாம் பண்றாங்க, நாங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே வழிகாட்டுதல் சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டிக்கு இந்த போலீஸ் சீர்திருத்த சட்டத்தின்படி நீங்க புகார் கொடுக்கணும், ஒரு அப்ரிவேட்டிவ் ஃபைல் பண்ணணும். அதுல நீங்க தெளிவாக சொல்லுங்க, எங்களுக்கு நடத்தக்கூடிய மனித உரிமை மீறலுக்கு அந்த காவல் நிலையத்தில் இருக்கிற வீடியோ பதிவே சாட்சின்னு நீங்க எழுதுங்க, அதை அவங்க சமர்ப்பிக்கட்டும், அதுல உண்மை தெரிஞ்சிடும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதையும் உங்களுக்கு இன்னும் தாண்டி நீங்க போகணும் அப்படின்னா, இதே மாதிரி ஒரு தீர்ப்பை மேற்கோள் காட்டி நீங்க கட்டாயமாக நீதிமன்றத்துல ஒரு தீர்ப்பு வாங்கி அந்த வீடியோ புட்டேஜ நீங்க உடனடியாக கைப்பற்றி அதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்வையிட்டு அதன் அடிப்படையில் அந்த புகார் மனுவை நீங்க எழுதி கொடுக்கும் பட்சத்தில் கட்டாயமாக சம்பந்தப்பட்ட காவலர்களுக்கு கட்டாயமாக தண்டனை வழங்கப்படும். இது காவல் நிலையத்தில் சித்திரவதைக்கு உட்படக்கூடிய நபர்கள், இந்த காவல் நிலையத்தில் மரணங்கள் ஏற்படக்கூடிய நபர்கள் குடும்பத்தாருக்கு இது மிகுந்த ஒரு உறுதுணையாக இருக்கும். இது கட்டாயமாக ஒரு நல்ல வரவேற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு தான். மீண்டும் இது ஒரு தீர்ப்பை நம்ம மேற்கோள் காட்டி இன்னும் ஒரு சட்டம் சார்ந்த காணொலியில சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.